ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பாட தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் உடனே மேரேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க அம்மா காண்டி சொல்லியிருந்திருப்பா. அது கேட்டுட்டு ஹீரோவும் ஷாக் ஆகி இருந்திருப்பான். இப்போ பார்த்தா அவனை யோசிச்சு பார்க்கறான். அவனுக்குமே வீட்டில் வந்து ஃபியான்சின்னு ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு இவ்வளோதான் கட்டிக்கணுன்ற மாதிரி சாவடிக்கிறாங்களா. ஸோ இதுதான் அதுல இருந்து தப்பிக்க ஒரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி அவனும் ஒத்துக்கிறான். ஆனா கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அதுக்கு ஒரு சில ரூல்ஸும் எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட ஒரு பேப்பர்லாம் கொடுக்குறான். ஆல்ரெடி எல்லாத்தையும் இவனே ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருந்திருப்பான் போல. ஹீரோயினும் அதை வாங்கி பாக்குறா. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தா இது போல நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கோன்ற விஷயத்த வெளியே 2 பேருமே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. அடுத்து 2வது பார்த்தா என்னதான் நம்ம 2 பேரும் பண்ணது கான்ட்ராக்ட் மேரேஜா இருந்தாலும் நம்ம 2 பேரும் தனித்தனியா இருந்தா கண்டிப்பா அதுல டவுட் வரும். உன் வீட்லயும் டவுட் வரும், என் வீட்லயும் டவுட் வரும். அதனால வேற வழியே இல்ல, நம்ம மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வர நீ என்னுடைய வீட்டுல தான் ஸ்டே பண்ணுன்ற மாதிரி சொல்ல இவளுமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. அடுத்து 3வது பார்த்தா இப்ப திடீர்னு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்களா. அதனால ப்ராப்பரா அதுக்காண்டி எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணணுன்றதுனால நம்ம நிறைய போட்டோ ஷூட்லாம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து வந்து அவனுடைய வீட்டை தான் கூட்டிட்டு வந்து காட்டிட்டு இருக்கான். இந்த ரூம்ல தான் நீ ஸ்டே பண்ணணும், இங்க நீ எங்க வேணாலும் வரலாம், ஆனா என்னுடைய ரூம் பக்கம் மட்டும் நீ வரவே கூடாதுன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப கண்டிப்பா நான் அங்கதான் வருவேன்ற மாதிரி ஹீரோயின் அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஒரு வேலையா இப்ப வீடெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன மேரேஜ் ஷாப்பிங் தானே. ஸோ 2 பேரும் சேர்ந்து வந்து ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து போட்டோ ஷூட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா கப்பலா போஸ் கொடுத்து நில்லுங்கன்னு சொல்லி போட்டோகிராஃபர் சொன்னா 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு மூலையில போய் நின்றுட்டு இருக்காங்க. போட்டோகிராஃபர் பாக்குறாரு, சார் நீங்க பண்ண வந்தது கப்பல் ஷூட், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, கொஞ்சம் கிட்ட வந்து நில்லுங்க, கேமராலே பார்த்தாம போயிட போகுதுன்ற மாதிரி சொல்லவும் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் க்ளோஸ்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த பக்கமா பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்திருப்பா போல. அவ இதை பார்த்த உடனே யார் இவன்ற மாதிரி ஊத்து பாக்குறா. அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் சொல்லிட்டு உடனே அதை போட்டோ எடுத்து அவங்க அம்மாவுக்கு அனுப்பி விட்டுடுறா. அவங்க அம்மாவும் அதை பார்த்துட்டு பரவாயில்லையே நம்ம பிளான் நல்லா பக்காவா ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் இன்னும் போட்டோ ஷூட் எடுத்து முடிச்ச பாடே இல்ல. போட்டோஸ் நிறைய எடுத்துட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து யார்கிட்ட இருந்தோ கால் வருது. அட்டென்ட் பண்ணி பேசுறா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பேசுறாங்க போல. உடனே அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் அவ கூடவே வரா. இப்ப ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா அவங்க அம்மா வந்து நாடகம் தான் நடத்திருக்காங்க போல. இது போல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை போல. அதை வந்து டாக்டர் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நர்ஸ் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, என்ன நடிப்படா சாமின்ற மாதிரி அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டிட்டு போவோம். ஹீரோயின் அப்படியே முறைச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப இதெல்லாம் நாடகம் தான் இல்ல, நல்லா நடிச்சு என்னை ஏமாத்திட்டீங்கன்ற மாதிரி கேட்டவ ஃப்ரெண்டையும் திரும்பி இதுல உனக்கும் தானே பங்கு இருக்குன்ற மாதிரி அவளையும் திட்டிட்டு இருக்கா. அப்புறம் தான் ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, எல்லா நாடகமா இருந்தாலும் ஒரு நல்லதுக்கு தானே. இப்ப பாரு நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, டாக்டரும் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே தானேன்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயினும் ஓகே தான், பின்ன வேற என்ன பண்றதுன்ற மாதிரி சொல்லிடுறா. அப்பதான் ஹீரோயினோட அம்மா உடனே ஹீரோ கிட்ட பேசுறாங்க, இங்க பாருப்பா என் பொண்ணை இத்தனை நாளா நான் பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிருக்க, ஸோ நீ தான் இனிமே அவளை நல்லா பாத்துக்கணும், என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோப்பான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பாக்குறா, யார் இவனா, இவனை பாத்துக்கவே ஒரு ஆள் தேவைப்படும், இதுல இவன் எங்க இருந்து என்னைய பாத்துக்க போறான்ற மாதிரி அவ அப்படியே பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே இப்போ அடுத்த சீன்ல பார்த்தா அந்த மேரேஜ் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோட வீட்டுக்கே மூவ் ஆகி வந்துட்டா. அப்பதான் ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, எங்க அம்மாக்கு ஏன் தான் உனக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு ஏன் உன்னை இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். சிரிக்காத, எனக்கு கொலவெறி ஆகுது, அவங்க ஏன் தான் இப்பெல்லாம் பண்றாங்கன்னு தெரியலன்ற மாதிரி இவ கத்திட்டு இருக்கும் போது அவளோட பேக்ல பார்த்தா ஏதோ ஸ்ப்ரே மாதிரி சின்னதா வச்சிருந்திருப்பா போல. அது உருண்டு வந்து கீழே விழுது. ஹீரோ பார்த்துட்டு இது என்ன விதமான பெர்ஃப்யூம், பாக்குறதுக்கே சின்னதா கியூட்டா இருக்கே, நல்லா இருக்குமா ஸ்மெல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு வேண்டாண்டா தயவு செஞ்சு அதை அடிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இவன் அதை காதலே வாங்கிக்காம அந்த ஸ்ப்ரேவை மூஞ்சில அடிச்சு பார்க்கா. அவ்வளவுதான் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா அது பெப்பர் ஸ்ப்ரே போல, இவ ஏதோ சேஃப்டி காண்டி வச்சிருந்திருப்பா. அதை எடுத்து இப்போ கண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டான். கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுது. சோஃபால உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான். அடி பாவி வந்த அன்னைக்கே ஏன் கண்ணை கலக்க வச்சிட்டியான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவ பார்த்தா பேக்ல இருந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எடுத்து வெளியே வைக்கிறா. கத்தி, ஸ்பேனரு, சுத்தியல்னு சொல்லி அவ பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான், ஏய் நீ என்ன சீரியல் கிளியரான்ற மாதிரி கேட்கும் போது சீரியல் கிளியர்லாம் இல்ல, இங்க வந்து தனியா ஸ்டே பண்றல, ஸோ எல்லாம் ஒரு சேஃப்டி காண்டி தான், ஏதாச்சும் நடந்துச்சுன்னா மவனே அப்புறம் பாப்பா நான் சீரியல் கிளியரா என்னன்றதுன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோவும் இவ பேசுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன குட்டி சாத்தா மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி பண்றாளு, இவகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போலன்ற மாதிரி மைண்ட் வாஷ் கொடுத்துட்டு இருக்கான். கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோ கிளம்பி ஆஃபீஸ்க்கே ரெடி ஆயிட்டா. ஆனா ஹீரோயின் என்னன்னா இன்னும் தூக்க கலத்துல தான் நின்றுட்டு இருக்கா. இப்போ என்ன டைம் ஆகுதுன்ற மாதிரி கேட்கும் போது எல்லாம் வேலை பார்க்குற டைம் தான், சீக்கிரமா கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேஸ்ட் ப்ரஷ்லாம் எடுத்து கொடுத்துட்டு போனா. இவ பாத்ரூம்குள்ளேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. என்னடா சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நல்லா அங்கேயும் கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இது திருந்தாத ஜென்மம் போலன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அன்னைக்கு நைட்டு வீட்டில் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே வந்து தனித்தனியா ஃபுட் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. ஹீரோயின் வந்து அவளுக்கு பிடிச்ச டிஷ் போல அதை ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பார்த்தா
வெறும் சாலட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, நீ என்ன எப்போ பாரு இந்த சாலடே சாப்பிட்டுட்டு இருக்கா, நீ எதுவும் முயல் குட்டியா என்னன்ற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக சாலட் தான் ரொம்ப ஹெல்தி, நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இது போல் அன்ஹெல்தி ஃபுட்லாம் எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறான். அதை பற்றி உனக்கு என்ன தெரியும், டேஸ்ட்டு சும்மா பக்காவாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அவனை வெறுப்பேற்றி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கும் லைட்டாக கொஞ்சம் சாப்பிடணும்னு ஆசை வருது போல். அதை புரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, உனக்கும் சாப்பிடணும்னு எனக்கு தெரியுது, சரிவா நம்ம 2 பேருமே சேர்ந்து வெளியே போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஹீரோவை மட்டும் கூட்டிகிட்டு வரல போல், லீ இருக்கா இல்லையா, அவனுக்குமே கால் பண்ணி வர சொல்லியிருக்கா. சரி இப்போ அவனுமே அங்கே வந்துட்டான். அவன் வந்ததுமே நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து எழுந்து போயிடுறா. அதுக்கப்புறமா பார்த்தா இவனுங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கானுங்க. லீ கேட்குறான், நீ ஐரிஸ் கம்பெனியோட சிஓ தானேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்துட்டு, அது எப்படி உனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு முன்னாடி தெரியுமான்ற மாதிரி கேட்குறான். அது எப்படி தெரியாம போகும், ஐரிஸ் எவ்வளோ பெரிய கம்பெனின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோமா அதை புரிஞ்சுக்கிட்டு, நீ எதையோ மீன் பண்ணி தான் பேசுகிறன்றது எனக்கு புரியுது, டைரெக்டாகவே என்ன சொல்ல வரையோ அதை சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் கிடையாது, நீ சானை விட்டுட்டு விலகி போகணுன்ற மாதிரி சொல்கிறான். என்ன மிரட்டுறியான்ற மாதிரி ஹீரோ கேட்க, மிரட்டலாம் கிடையாது, நிறைய பேர் அதிகமாக பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தேவையில்லாமல் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடிட்டு இருப்பாங்க. நீ இப்போ சான் கூட இருக்கிறதும் எனக்கு அப்படிதான் தோணுது, அதனால தான் சொல்கிறேன், அவளை விட்டு நீ விலகிருன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, இங்கே பாரு, அவள் என்னுடைய செக்ரட்டரி, அவகிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதுலாம் எனக்கு நல்லா தெரியும், ஸோ தேவையில்லாமல் நான் என்ன பண்ணணுன்றதெல்லாம் நீ சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லீ அதை கேட்ட உடனே, ஆனா நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே வேணும்னே அவளை செக்ரட்டரி அவங்க கூட வச்சிருக்கா, ஏன்னா எந்த ஊர்ல வெறும் செக்ரட்டரிக்கு போய் மந்த்லி $500,000 சேலரி கொடுப்பாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது, இவன் கிட்ட அடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்பதான் கரெக்டா ஹீரோயினும் நான் வந்துட்டேன்ற மாதிரி அங்க வந்து நிக்க. ஹீரோ பார்த்த உடனே கம்பெனியில் ஏதோ மீட்டிங் இருக்கான், அர்ஜென்ட்டாக கூப்பிடுறாங்க, வா நம்ம கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறான். ஆனால் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகாமல் இப்போ வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு கேட்குறா, என்ன ஆஃபீஸ்க்கு போகணும்னு தானே சொன்னேன், இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, பிரச்சனைலாம் சால்வ் ஆகிருச்சான், இப்போ தான் வர வழியில மெசேஜ் பண்ணாங்க, அதான் தேவையில்லாமல் போக வேணான்னு சொல்லி நான் வீட்டுக்கே வந்துட்டேன்ற மாதிரி சொல்கிறான். இவ பார்க்குறா, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்கு, இப்போதான் கால் பண்ணி ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன், ஆனால் அதுக்குள்ளே எப்போ உனக்கு அந்த மெசேஜ் வந்துச்சு, அப்படி என்ன பிரச்சனை, அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்கன்ற மாதிரி இவ பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ என்ன, அதான் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான்ல, நீ போய் தூங்குற வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரியா நிற்கவும், இவன் வந்து அவன் மொழியை திருட்டு மொழியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டா. ஏதோ நீ மறைக்கிற, எதுவும் சீக்ரெட் இருக்கா என்னன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்குன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். பட் இவ விடுற மாதிரி இல்லை, இரு நான் உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே அவளை பிடிச்சி அந்த பக்கமா தள்ளி வச்சு, இந்தா கண்ணை தானே பார்க்க போற, பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு க்ளோஸ்ல வரவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அதனால அவன் கண்ணை பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. ஹீரோவும் போதும் பார்த்துட்டல போய் தூங்க போன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இவளுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, நமக்கு ஏன் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி அப்படியே யோசனையிலே நின்றுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஃபேஃபையும் ஃபேஃபையோட அம்மாவும் வந்து ஹீரோவோட அம்மா கிட்டேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேரேஜை பற்றி. அவங்களும் இதை கேட்ட உடனே, ஆமா நம்ம ஆல்ரெடி என் பையனுக்கும் ஃபேஃபைக்கும் தான் கல்யாணம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சது தானே, ஸோ நான் சீக்கிரமாவே அவன் கிட்ட பேசி பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல, ஃபேஃபையும் அவங்க அம்மாவும் இதை கேட்ட உடனே ஹாப்பியாக அவங்க கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு ஃபுல்லாக ஹீரோவோட ஞாபகமாக தான் வந்துட்டு இருக்கு. ஒன்றுமே புரியல, நம்ம ஏன் அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறா. இங்கே பாரு, நம்ம கிட்ட ஒருத்தவங்க வரும்போது அவங்கள பார்த்து நம்ம ப்ளஷ் ஆகி நம்மளால அவங்க கண்ணை பார்க்க முடியாமல் போனா அதுக்கெலாம் என்ன அர்த்தம், ஹார்ட் பீட் வேற வேகமாக துடிச்சுது, அப்போனா அது என்னவா இருக்கும்ன்ற மாதிரி கேட்கும்போது ஃப்ரெண்டு பார்த்துட்டு, அவள் ஏதோ பாவம் பாத்ரூம் கழுவிட்டு இருந்திருப்பா போல கஷ்டப்பட்டு, எனக்கும் தான் இப்போ ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குது, கையெல்லாம் வலிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. விளையாடாதடி, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், சொல்ல எனக்கு என்ன ஃபீலிங்ஸ்ன்னு புரியல, அது கொஞ்சம் நீ சொல்லுன்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதுவும் நான் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோனை வைக்கிறியான்ற மாதிரி கேட்கும்போது, ப்ளீஸ் டி விளையாடாத, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நமக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு வரும்ன்ற மாதிரி கேட்கும்போது ஃப்ரெண்டு இதை கேட்ட உடனே, ஒரு நிமிஷம் இரு, நான் கேட்குற வார்த்தைகள்லாம் உண்மைதானா, நீ இப்பெல்லாம் பேசுறியா, அப்பனா உனக்கு என்ன அவனை உண்மையாவே பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலாக ஃப்ரெண்டுக்கும் தெரியும் போல இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால அவள் அப்படி கேட்கவும் ஹீரோயினும் எனக்கு தெரியல, அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்போ நான் ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கேன், தயவு செஞ்சு காலை கட் பண்ணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு காலை கட் பண்ணிட்டா. அதே சமயம் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபேஃபே கிட்ட வந்து ஒருத்தர் ஏதோ கவர் மாதிரி கொடுக்குறாரு. இவ்வளோ அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் தான் அதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோதான், அதை பார்த்ததுமே இவ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டா. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் பார்த்தா மறுபடியும் ஏதோ ரியூனியன் பார்ட்டி போல, ஸோ அதுங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பார்த்துட்டு, வேணாண்டி, போன வாட்டியே நீ அதிகமாக ட்ரிங்க் பண்ண, அம்மா பயங்கரமாக திட்டினாங்க, இந்த வாட்டி உன்னை அதிகமாக ட்ரிங்க் பண்ணக்கூடாது
கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. என்ன வேற பாத்துக்க சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு நீ அதிகமா ட்ரிங்க் பண்ணாதேன்ற மாதிரி சொல்லும்போது இவ கேட்குற மாதிரி இல்ல. இங்க பாரு, நான் ஒரு ஜாலியான மூட்ல இருக்கேன். தயவு செஞ்சு என் மூட இப்படி ஸ்பாயில் பண்ணாதேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு குடிக்க ஆரம்பிச்சிடுறா. பக்கத்துல லீயும் சொல்லிட்டு இருக்கான், வேண்டாம் நீ அதிகமா ட்ரிங்க் பண்ணாதேன்ற மாதிரி சொல்றான். பட் இவ எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல. இவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கா பாட்டில. அப்பதான் ஹீரோவும் வந்துட்டு இவளை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காண்டி அங்க வந்துட்டு இருக்கான் போல. கால் பண்ணா இவ அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ஏன்னா இவ தான் இங்க ஃபுல் போதையில இருக்காளே. போன் வரதையே பார்க்கல. லீ தான் பார்த்துட்டு சொல்றான், இங்க பாரு உனக்கு ஃபோன் அடிக்குது, அட்டன் பண்ணி பேசுன்ற மாதிரி சொன்னா இந்த டைம்ல எனக்கு யாரு பண்றா, நானும் அட்டன் பண்ணி பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கா. ஃப்ரெண்டும் பாக்குறா, இவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளவு ஃபுல்லா குடிச்சு இப்ப கடைசியா மட்டையாவே ஆயிட்டா. இப்ப பார்ட்டி முடிஞ்சு வெளியே வரும்போது ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா அவளால முடியல. லீவ் உடனே சரி விடு, நான் பாத்துக்கிறேன், நான் அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பான். அவன் இப்படி லீ கூட இருக்கிறத பார்த்ததுமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். உடனே கிட்ட வந்தவன் ஹீரோயின் அவன் பக்கமா இழுத்து வச்சுக்கிறான். இவளும் நீயும் வந்துட்டியா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனை வேற கூப்பிட்டு இருக்கா. ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யாரை கேட்டு நீ முதல்ல ட்ரிங்க் பண்ணன்ற மாதிரி இவ்வளவு பிடிச்சி சத்தம் போட்டவன் ஃப்ரெண்டு கிட்ட நீ அவளை கார்ல கூட்டிட்டு போய் உட்கார வைன்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறான். அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து லீ கிட்ட தான் பேசுறான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்படிதான் நைட் டைம் ஒரு பொண்ணு கூப்பிட்டு பாட்டின்ற பேர்ல இவ்வளவு ட்ரிங்க் பண்ண வைப்பியான்ற மாதிரி கேட்கும்போது அதுதான் எனக்கும் புரியல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சான் வந்து மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சியா, அவ சாதாரண பொண்ணுங்க மாதிரி கிடையாது. அவளுக்கு எப்பயுமே சுதந்திரமா இருக்கிறது தான் பிடிக்கும். அவ ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும்னு தான் நினைப்பா. அவ என்ன ஆசைப்படுறாளோ அதை அவ பண்ணணும், அதுதான் அவளோட விருப்பம். அதை விட்டுட்டு நீ அவளை இப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீனா கண்டிப்பா அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏதோ கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்க பறவை மாதிரி தான் அவ ஃபீல் பண்ணுவான்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் இன்னும் கிடையாது. இப்ப என்ன இருந்தாலும் அவ என்னுடைய ஒய்ஃப், ஸோ அவ எப்படியும் ஃபீல் பண்ணுவான்றதெல்லாம் எனக்கு தெரியும். அதை பத்தி நீ பேச வேணான்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் இவனுக்கு தெரியாது போல. ஸோ ஹீரோ இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா அவ என்னோட ஒய்ஃப், அவளை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லவும் இவன் அதை கேட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கான். இப்போ ஒரு வழியா ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவன் இன்னும் மாட்டியா தான் இருக்கா. ஹீரோ வந்து பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் லைட்டா கொஞ்சம் நிதானமா எழுந்தே உட்கார்றா. என்னாச்சு, நீ எப்படி இங்க வந்த, நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன், என்ன யார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுன்ற மாதிரி புரியாத மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ செம்மகால முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். உடனே புரிஞ்சுக்கிறா, ஏன் நீ இப்போ இவ்வளோ கோவமா இருக்க, நான் என்ன பண்ணேன்ற மாதிரி கேட்கும்போது உன் ஃபோனு கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோனை வாங்கி அதில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஆன் பண்ணி கொடுக்குறான். இனிமேல் எங்கே போனாலும் இது ஆன்ல தான் இருக்கணும், அப்பதான் நீ எங்க இருக்கன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளும் சரி அதான் அதை பண்ணி கொடுத்துட்டே அப்புறம் என்ன, இப்பவும் ஏன் கோவமா இருக்கேன்ற மாதிரி கேட்டவ கொஞ்சம் சிரிக்கலாமே பிரதர்ன்ற மாதிரி சொன்னா எது பிரதரான்ற மாதிரி முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். சரி பாஸ் இப்ப கொஞ்சம் சிரிங்களான்ற மாதிரி சொன்னா அதுக்கும் சிரிக்க மாட்டேங்கிறான். அப்ப வேற என்னதான் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சவ கொஞ்சம் சிரிங்க ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ அப்படியே பாக்குறான். ரொம்ப நேரம் அவளை பார்த்துட்டே இருந்தவன் இப்போ என்ன நினச்சான்னு தெரியல. உடனே அவளை கீழே தள்ளி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் சாரி நான் ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லும்போது இப்போவும் கோவம் போயிருச்சான்ற மாதிரி இவ கேட்குறா. ஹீரோவும் அதெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் கையில் பார்த்தா ஏதோ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வச்சிருக்கான். அதை கலட்டி இப்போ அவளுடைய கையில் போட்டு விட்டுட்டு இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப முக்கியமான பிரேஸ்லெட் இதை நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன், இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை நீ உன் கையில் போட்டிருக்க வர நான் உன்னை மன்னிப்பேன்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோ அதை கேட்ட உடனே சரி சரி ஓகே நான் இதை கையிலேயே போட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா பொறுப்பா வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. இவன் ஹீரோயின் தான் வந்துட்டா போலன்னு சொல்லிட்டு ஆசையா போய் கதவு திறந்தா. வந்திருக்கிறது அவங்க அம்மா. பார்த்ததுமே கொஞ்சம் லைட்டா பம்முறான். அவங்க அம்மாவும் என்னடா வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியா, ஒரு வேலைக்காரங்க வச்சுக்க வேண்டியதானேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லம்மா சான் தான் சொல்லியிருக்கா நம்ம வீட்டு வேலையை நம்மளே பண்ணா நமக்கு ஹாப்பினஸா இருக்குமா, அதனாலதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா பாக்குறாங்க அப்படியே, உன்னெல்லாம் பார்த்தா யாராச்சும் கம்பெனி சிஓன்னு சொல்லுவாங்களான்ற மாதிரி கேட்டவங்க சரி நம்ம கம்பெனி இப்போ என்ன நிலைமையில இருக்கு, கம்பெனில ஏதோ பயங்கர லாஸ் ஆகி பேங்க்ரப்ட் ஆக போற நிலைமையில இருக்காமே, அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது தெரியலம்மா, ஆனா நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும், நான் சீக்கிரமாவே அதை சால்வ் பண்ணிருப்பேன்ற மாதிரி சொல்றான். அவங்க அம்மா வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா ஆல்ரெடி ஃபேஃபையும் அவங்க அம்மாவும் வந்து சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி உன்னுடைய மேரேஜை பத்தி பேசிட்டு இருக்காங்க, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது, நீ ஃபேஃபையை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கம்பெனி ப்ராப்ளம்லாம் சீக்கிரமாவே சால்வ் ஆகிரும், ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு, அவங்க கொஞ்சமா நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், நம்மளால இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியே வந்துட முடியும், ஸோ நீ சீக்கிரமா இந்த மேரேஜை பத்தி யோசின்ற மாதிரி சொல்லும்போது இவன் அதெல்லாம் காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறான். இந்தாங்கம்மா டீ குடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு டீ கொடுக்கும் போதுதான் அவங்க அம்மா வந்து அவன் கையை பாக்குறாங்க. அந்த பிரேஸ்லெட்டை காணும். பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கடா
பிரேஸ்லெட் எங்கன்ற மாதிரி கேட்டவங்க இவன் ஒரு மாதிரி திருட்டு முழிக்கிறத பார்த்ததுமே அதையும் கலட்டி அந்த சாண்ட் பொண்ணுக்கு கொடுத்துட்டியா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவனை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணா இப்ப இந்த பக்கம் வந்து ஃபேஃபே தான் காமிக்கிறாங்க. அவன் என்னடனா லீ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஆல்ரெடி இவளுக்கு தான் வந்து லீய பழக்கம் இருக்கு இல்லையா, சோ அதனாலதான் அவன் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா. என்ன கேக்குறானா, உனக்கு ஐரஸ் கம்பெனி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்ற மாதிரி கேக்குறா. அவனுக்கு ஒன்றும் புரியல. நீ ஏன் அப்படி கேக்குற, நீயும் ஐரஸ் கம்பெனியோட சிஓவும் தானே, மேரேஜ் பண்ணிக்க போறதா பேச்செல்லாம் வந்துச்சு, அப்ப அது உண்மை கிடையாதான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் கூடிய சீக்கிரமே நடக்கும், உனக்கு அந்த கம்பெனி மேல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்றத பத்தி இவ கேட்டுட்டு இருக்கா. அவ எந்த மீனிங்ல அப்படி கேட்கறான்றது தெரியல. லியோ அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அப்படி ஒரு மாதிரியா தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் இப்ப பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளை பாக்குறதுக்காண்டி ஹீரோவோட அம்மா வந்திருக்காங்க. இவளுக்கு முதல்ல தெரியாது இல்லையா அவனுடைய அம்மா தான் சொல்லிட்டு, சோ யாரோ மீட்டிங் காண்டி வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு இங்க இன்னும் பாஸ் வரல, நீங்க கொஞ்சம் அப்புறமா வருவீங்களான்ற மாதிரி கேட்கும்போது நான் அவனுடைய அம்மா, நான் கூட அவனை பார்க்க வரணும்னா வெயிட் பண்ணிட்டு தான் வரணுமான்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு அப்பதான் புரிய வருது. அவங்களும் நீ தானே சான்ன்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்த உடனே ஆமா ஆண்டி என்கிட்ட பேசுறதுக்காண்டி தான் நீங்க வந்தீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. அவங்களும் இவளை பார்த்த உடனே நீ கையில போட்டிருக்கிய ஒரு பிரேஸ்லெட், அது எவ்வளவு முக்கியமான பிரேஸ்லெட்ன்றத பத்தி உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது இவ அப்படியே பாக்குறா. இந்த பிரேஸ்லெட்டை அவனுக்கு அவனுடைய அம்மா, அதாவது அவனுடைய பயாலஜிக்கல் அம்மா கொடுத்தாங்க. கடைசியா அவங்க சாகும்போது அவனுக்காக அவங்க கொடுத்த ஒரே பொருள்னா அது இந்த பிரேஸ்லெட் மட்டும்தான். அவனும் இத்தனை நாளா இந்த பிரேஸ்லெட்டை யாருக்குமே கொடுக்காம அவங்க அம்மா ஞாபகமா தான் கையில போட்டிருந்தான். ஆனா அதை ஏன் இப்போ கலட்டி உன்கிட்ட கொடுத்தான்றது தான் எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்ற மாதிரி கேட்கும்போது இவளுமே யோசிக்கிறா. அவங்க அம்மா கொடுத்ததுன்னா அது அவனுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்கும், அதையே அவன் இந்த அளவுக்கு கேஷுவலா கலட்டி எனக்கு மாட்டி விட்டான்ற மாதிரி யோசிக்கும் போது இங்க இவங்களும் நான் அவனுடைய ஸ்டெப் மாம் தான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அவனுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம், ஏன்னா நான் அவனை என் பையன் மாதிரி தான் பாக்குறேன். இப்போ இந்த கம்பெனி இருக்க சிச்சுவேஷன் என்னன்றது உனக்கே நல்லா புரியும். சீக்கிரமாவே இந்த கம்பெனியை இழுத்து மூன்ற நிலைமை வரப்போகுது. அது சரியாகணும்னா அதுக்கு என் பையன் ஃபேஃபைய கல்யாணம் பண்ணிக்கணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த கம்பெனியவும் காப்பாற்ற முடியும், அவனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அது உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதனால உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, உன்னால முடிஞ்ச வர சீக்கிரமா அவனை விட்டு போய் தொலைன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு கேட்ட உடனே கஷ்டமாயிருது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் விடாம நீ அவனை விட்டு போனாதான் அவனுக்கும் நல்லது, இந்த கம்பெனிக்கும் நல்லது, ஸோ சீக்கிரமாவே ஒரு நல்ல முடிவு எடுக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுனே புரியல, ஒரு மாதிரி யோசனையிலேயே உட்காந்துட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மீட்டிங்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, பாஸ் கம்பெனியோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, எல்லா ப்ராடக்டோட சேல்ஸுமே ரொம்ப கம்மியாயிருச்சு, இப்படியே விட்டா சீக்கிரமாவே கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமை வந்துடும், என்ன பண்றதுன்னு புரியலன்ற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோக்கே புரியல. அவன் சம்மகான்ல ஒரு மாதிரி அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் வெளியே நின்று பாக்குறா. அவளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு வகையில நம்ம தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு. ஏன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா அவன் ஃபேஃபையை தானே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அப்போ சீக்கிரமாவே இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணிருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு நடுவுலயே அவங்க அம்மா வந்து பேசிட்டு போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வர ரொம்ப கில்ட்டியானவ இப்ப ஹீரோ கிட்ட வந்து பேசுறதுக்காண்டி வரா. ஹீரோவும் இவளை பார்த்த உடனே அவன் கிட்ட இருக்க கஷ்டம் எதுவுமே காட்டிக்காம என்னாச்சு என்ன பண்றேன்ற மாதிரி ஜாலியா பேச ஆரம்பிக்கா. இவ என்னடானா எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்ல, நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றா. ஹீரோவால அதை கேட்டோன்னே ஏத்துக்கவே முடியல. இல்ல இப்போ ஏன் நீ திடீர்னு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னால அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது, எல்லாத்துக்கும் முன்னாடியே பேசி தானே கான்ட்ராக்ட் போட்டோம், இப்போ கான்ட்ராக்ட் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்னா என்ன அர்த்தம், எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இவன் இந்த முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா போல. ஸோ அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. இதுல மட்டும் சைன் பண்ணி கொடுத்துருன்ற மாதிரி சொல்லி கொடுக்க ஹீரோ வந்துட்டு இல்ல முடியாது, நான் அதில் சைன் பண்ண மாட்டேன், நீ சொன்ன உடனே கான்ட்ராக்ட் போட்டுக்கணும், நீ இப்போ வேணான்னு சொன்ன உடனே அதை நான் கேன்சல் பண்ணணுமா, என்னால் சைன் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். பட் இவ கேட்குற மாதிரி இல்லை, நீ சைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை கலட்டி அங்கே வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ அந்த பிரேஸ்லெட் எடுத்து வச்சு அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு பக்கம் ஆஃபீஸ் ப்ரெஷரு, ஒரு பக்கம் இவ வேற இப்படி வந்து பேசிட்டு இருக்காளா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாம அவள் ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கான். இப்போ இந்த பக்கம் ஃபேஃபை பார்த்தா அவங்க அப்பா கிட்ட வந்து ஐஸ் வச்சு பேசிட்டு இருக்கா. அப்பா எனக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்கு, அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அப்பா என்னடனா இல்லம்மா எனக்கு இப்போ கூட என்னவோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல, ஏன்னா நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்புறம் அவங்க கம்பெனியை இப்போ நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஆயிரும், ஆல்ரெடி அவங்க கம்பெனியே இப்போ லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு, இந்த டைம்ல போய் நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்ம தானே அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவன் கூட தான் கல்யாணம் நடக்கணும், நீங்க அப்படிதானே என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, இப்போ என்னன்னா இப்படி பேச மாறீங்களேன்ற மாதிரி கேட்கும்போது சரி சரி நீ இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், உன் விருப்பம் தான் என் விருப்பம், ஏதோ ஒன்று உன் ஆசைப்பட்டபடியே நடந்தா சரிதான்ற மாதிரி அவங்க அப்பாவுமே ஒத்துக்கிறாரு. அப்படி இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ வந்து முடிவு பண்ணிட்டு ஹீரோ வீட்டை விட்டே துணியெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சு கிளம்பிட்டா. வெளியே போகும்போது கூட ஹீரோ மேலே நின்று பார்க்குறான், அவளை கூப்பிடுறான், வேண்டாம்
தயவு செஞ்சு போகாத பிளேஸ்ன்ற மாதிரி கேட்கும்போது இவ வந்துட்டு அப்பவும் இல்ல நான் கிளம்பி போய் தான் ஆகணும். இதுக்கப்புறமா நான் அங்கேயே இருந்தா இந்த பிரச்சனை இன்னும் பெருசா தான் ஆகும். என்னால இதுக்கப்புறமும் உனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நீ இனிமே பார்த்து இருன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவால இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. அவன் ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி தான் நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வரத அவங்க அம்மாவும் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு எங்கடி அவனை காணோன்ற மாதிரி கேட்கும்போது அவன் வரமாட்டான். நான் மட்டும்தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றா. 2 பேருக்குமே ஒன்றும் புரியல. ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மா வந்து கேட்கும்போது தான் ஹீரோயின் இதுக்கப்புறமும் மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. அவங்க அம்மா கேட்டோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இது கான்ட்ராக்ட் மேரேஜா? கல்யாணத்துல கூட நீங்களாம் விளையாடுவீங்களான்ற மாதிரி அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆனவங்க ஃப்ரெண்டை தான் திரும்பி பாக்குறாங்க. அப்போ உனக்கும் இது தெரியுமா? ஏன்டி முன்னாடியே என்கிட்ட சொல்லலைன்ற மாதிரி கேட்கும்போது என்ன நீங்க ஆளாளுக்கு எல்லாம் என் பக்கமே வரீங்க. அவளே என்கிட்ட லேட்டா தான் சொன்னா, எனக்கும் இது தெரியாதுன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. பட் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. அப்பதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது போல சான் உன்னை விட்டு போயிட்டாலான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ ஷாக் ஆகி பாக்குறான். உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நீங்க எதுவும் அவளை பார்த்து பேசுனீங்களான்ற மாதிரி கேட்கும்போது பின்ன அவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்லி சொன்னதே நான் தான் பேசி அவளுக்கு 2 மில்லியன் காசு கொடுத்து அனுப்பியிருக்கேன். அதனால தான் அவள் காசு வாங்கிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ இதை நம்பவே மாட்டேங்கிறான். சத்தியமா சான் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். அவள் என்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிற பொண்ணு கிடையாது. நீங்க ஏதோ பண்ணியிருக்கீங்க, அவகிட்ட என்ன சொன்னீங்கன்ற மாதிரி இவன் கோவமா டென்ஷன் ஆகி கத்த அவங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகி பலார்னு கணத்துலேயே ஒன்று வச்சிடுறாங்க. அப்படிதான் அதுக்கப்புறம் ஹீரோ எதுவுமே பேசல, அமைதியா ஆயிட்டான். ஆனா அவங்க அம்மா விடுற மாதிரி இல்லை. நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? அங்க கம்பெனி எப்படியோ போயிட்டு இருக்கு, அதை பார்க்காம நீ என்னடானா சான் சொல்லி இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் நீ அவளை பார்க்கவே கூடாது. முதல்ல கம்பெனிக்கு என்ன பண்றதுன்ற வழியை பாரு, அதுக்கப்புறமா போய் ஃபேஃபையை பார்த்து பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. இது போல ஹீரோயின் காசை வாங்கிட்டு தான் வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பான்னு சொல்லி அவ ரொம்ப ஃபீல் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ வந்து டைரக்டா ஃபேஃபையை மீட் பண்ணி பேசுறதுக்காண்டியே வந்துட்டான். இங்க பாரு, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. இதை நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதையும் மீறி நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கனா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? வேணும்னா என் கம்பெனில இருக்க உங்களுடைய 30% ஷேரை கூட நீ எடுத்துக்கோங்க. அதை கூட நான் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி சமாளிச்சுக்கிறேன். பட் இந்த கல்யாணம் மட்டும் வேணாம், தயவு செஞ்சு அதை நிறுத்திடுன்ற மாதிரி சொல்லும்போது இவ அதையெல்லாம் கேட்கற மாதிரியே இல்லை. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் கம்பெனிக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறியா? அப்படி கிடையாது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே உன் மேல க்ரஷ் இருக்கு. அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம நீ எங்க கம்பெனியோட 30% ஷேரை வேணா கொடுத்துடலாம். ஆனா கே குரூப்ஸ்க்கு நீ நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்குமே, அதை உன்னால மேனேஜ் பண்ண முடியுமா? ஆல்ரெடி கம்பெனியே லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீ எங்களுக்கும் காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டீன்னா அவ்வளவுதான், உன் கம்பெனி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் உங்க அப்பா கட்டி வச்ச கோட்டை எல்லாமே சரிஞ்சு விழுமே, அதுக்கு என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்டுட்டு இவ பாட்டுக்கு கோவமாங்கிறது கிளம்பி போயிடுறா. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒன்னு சொல்ல இவன் சம்மகான்ல என்ன பண்றதுனே புரியாம தலை வழியில உட்காந்துட்டு இருக்கான். அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தா ஹீரோ கூட தான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டா இல்லையா? ஸோ கம்பெனிக்கும் போறது இல்லை போல. அதனால புதுசா ஏதாச்சும் ஜாப் தேடணும்னு சொல்லி அவளும் பக்காவா ரெடி ஆகி கம்பெனியா போய் ரெசியூமை கொடுத்து வேலைக்கு இறக்குவான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா எவனுமே இவளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. இவ்வளவு அன்னைக்கு ஃபுல்லா ரெசியூமை வச்சுக்கிட்டு எல்லா கம்பெனிக்குமே போறா. ஆனா எங்கேயுமே இவளுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. நைட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்து உட்காரும் போது ஹீல்ஸ் போட்டு போனதுனால கால்லாம் காயமாகி இருக்கு போல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டு தான் வந்து பேண்டேஜ்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் காலையில பார்த்தா அப்பவும் இவ கேட்குற மாதிரி இல்லை. அகைன் மறுபடியும் வேலை கேட்டு போறா ஒரு கம்பெனில. அங்க பார்த்தா இவளை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இவளுக்கு அப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா சேலரியை பத்தி கேட்கும்போது ரொம்ப கம்மியா தான் தருவோம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க்கும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவளுக்கு பிடிக்கல தான். இருந்தாலும் என்ன பண்றது, இப்போதைக்கு வேலை முக்கியம் இல்லையா? ஸோ வேற வழியே இல்லாம வேலைன்னு ஒன்று இருந்தாலே போதும்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறா. அதனால என்ன பண்றது, கொஞ்சம் கடுப்பா தானே இருக்கும். ஸோ அந்த கான்ல இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தாவதுக்கு இந்த ஹீல்ஸ் வேற, அதை போட்டுக்கிட்டு நடக்க முடியாம இவன் நடந்து வந்து விழுந்து வர கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா அப்பதான் லீவ் வந்திருப்பான். இவன் இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்ததுமே அவன் தான் இப்போ ஹெல்ப்லாம் பண்றான். அப்புறமா இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவன் தான் காலில் பேண்டேஜ்லாம் ஒட்டி விட்டுட்டு இருக்கான். கேட்குறான் என்னாச்சு, ஐரிஸ்க்கு இன்னைக்கு ஒர்க்குக்கு போகலையான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நாங்கள் ரிசைன் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றா. இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஏன் ரிசைன் பண்ண? ஏதோ அன்னைக்கு அவன் சொன்னானே நீங்கள் 2 பேரும் மேரேஜ்லாம் பண்ணியிருக்கிறதா, அப்புறம் ஏன் நீ ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் மேரேஜ் பண்ணோம் தான், ஆனால் அது உண்மையான மேரேஜ் கிடையாது, கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்ற மாதிரி இவன்கிட்டயும் இவன் உண்மையை சொல்லிட்டா. அதை கேட்கும் போது இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் லைட்டா கொஞ்சம் சந்தோஷமும் வரதான் செய்யுது. சரி இப்போ நீ எப்படி வீட்டுக்கு போக போற, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் தான் அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் இப்போ வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு இல்ல இங்கேயே இறக்கி விட்டுரு, நான் நடந்தே போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளே இறங்கி அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவ கஷ்டப்பட்டு நடந்தே வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா அடுத்த நாள்ல இருந்து இவ வேலைக்கு போய் ஆகணுமே. அந்த புது வேலையில பார்த்தா இவளுக்கு மட்டுமே வேலை கொடுத்து சாவடிக்கிறாங்க. இப்போ ஒரு வேலையை முடிச்சு கொடுக்க ரெஸ்டே இல்லாம அடுத்த வேலையை இவ தலையில மட்டுமே கட்டி இவ்வளவுதான் எல்லாருமே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு வேலையா அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நிம்மதியா சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு ஃப்ரெண்டு கூட வந்தா. அங்க நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுவும் என்னன்னா
இது போல ஹீரோக்கும் ஃபெய்ஃபைக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போறதாவும் சீக்கிரமா அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறதா தான் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு செம காண்டாகுது. என்ன பண்றது, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அமைதியா உட்காந்துட்டு இருக்கும் போது தான் ஃப்ரெண்டு இவளை டைவர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்தா நீ சாப்பிடுன்ற மாதிரி அவளுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கா. அந்த சமயம்னு பார்த்து பக்கத்துல இருக்க 2 பொண்ணுங்க அந்த நியூஸை பார்த்துட்டு இவர் யாருன்னு தெரியுதுல்ல, ஐரிஸ் கம்பெனியோட CEO. இவர் மாதிரி ஒரு ஆள்லாம் நமக்கு ஹஸ்பண்டா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இதை வேற இவ கேட்டுடுறா. இன்னும் டென்ஷன் ஆகி அந்த பொண்ணுங்க கிட்ட சண்டை போடலான்ற மாதிரி கோவமா எழுந்திருக்கும் போதுதான் ஃப்ரெண்டு பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ணுடின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனா இவளால எங்க முடியல, செம்ம டென்ஷன் ஆகுது. நிம்மதியா வாழ தான் விட மாட்டீங்கன்னு பார்த்தா நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களேடான்ற மாதிரி புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அடுத்து இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் கிட்ட வந்து ஃபெய்ஃபை தான் பேசிட்டு இருக்கா. கொஞ்சமாச்சும் அவன் கிட்ட ரொமான்டிக்கா பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணா ஹீரோ மசியவே மாட்டேங்கிறான். இது ஏன் வீடு, முதல்ல வெளியே போன்ற மாதிரி மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்ல இவ அப்பவும் கேட்கற மாதிரி இல்ல. இருந்துட்டு போட்டோம், உன் வீடா இருந்தா என்ன என் வீடா இருந்தா என்ன, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா 2 பேருமே இங்க தானே தங்க போறோன்ற மாதிரி அவனையே பேசி வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்ல நான் போட்டுமான்ற மாதிரி எழுந்திருக்கும் போது இங்க பாரு, நீ என்னதான் என்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டாலும் இதுக்கப்புறம் உனக்காக இருக்க போறது நான் மட்டும்தான்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவனால அதெல்லாம் கேட்டுக்கிட்டு கூட நிக்க முடியல, செம்ம டென்ஷன்ல நின்னுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பார்த்தா லீ கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. என்ன அனுப்பியிருக்கான்னு தெரியல. இவ அடுத்து பார்த்தா அவனை பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கா. ஆக்சுவலா லீ வந்து இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வர சொல்லியிருப்பான் போல. சோ அது சம்பந்தமா இப்ப பேசிட்டு இருக்கான். ஆனா ப்ரப்போஸ் பண்ணானா அதுக்கே அக்செப்ட் பண்ணி ஓகே சொன்னாலா என்னன்றதெல்லாம் காமிக்கல. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு வாடி சாப்பிடலான்ற மாதிரி கூப்பிடும்போது இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால சாப்பிட முடியாதுன்ற மாதிரி சொல்றா. ஃப்ரெண்டு பார்த்துட்டு நீ என்ன எப்ப பாரு வேலைன்னு சொல்லி வேலை பைத்தியமா இருக்க, இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் எப்படிதான் இருக்க முடியும், வீட்டுல கூட வேலை பார்க்க வைப்பாங்களா, பேசாம நீ இதுக்கு ஐரிஸ்லயே ஒர்க் பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்லும்போது இவ டென்ஷன் ஆகுறா. இங்க பாரு அதை பத்தி பேசாதன்ற மாதிரி சொன்னா பின்ன என்ன, ஐரிஸ்ல வேலை பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்குலாம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணவே இல்லையே, ஆனா இங்க உன்னை பயங்கரமா ப்ரெஷர் பண்றாங்க, அதுக்கு தான் சொன்னேன் நீ பேசாம ஹீரோ கிட்ட போய் பேசிப்பாரு, அவன் கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்றத சொல்லு, அப்புறம் கண்டிப்பா அவனே புரிஞ்சுப்பான்ற மாதிரி சொல்லும்போது நீ வாயை மூடிட்டு அமைதியாருன்ற மாதிரி ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் நீ பண்றது தான் தப்பு, நீ நடந்த எதையுமே அவன் கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்ட, ஆனா அவனுக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்ன்றது எங்க எல்லாருக்குமே தெரியுது, அது உனக்கு மட்டும் தான் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் இது கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவளால எதுவுமே பண்ண முடியல, அமைதியாவே இருக்கா. இப்ப அப்படியே இந்த பக்கம் ஃபெய்ஃபையை தான் காமிக்கிறாங்க. அவன் என்னடனா லீக்கு கால் பண்ணி எப்படி நான் போட்டு கொடுத்த பிளான்லாம் பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சான்ற மாதிரி கேட்குறா. லீ கேட்டுட்டு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, நீ போட்டு கொடுத்த பிளான்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அவ தான் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவன் ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பான் போல. ஆனா ஹீரோயின் வந்து இல்ல என்னால உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா போல. இவனும் அதை எதிர்பார்த்து தான் அவகிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போ அவகிட்ட என்ன சொல்றான்னா நான் இதை முன்னாடியே எதிர்பார்த்தது தான், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதனால இதுக்கப்புறமும் நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இப்போ ஐரிஸ்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு வகையில எங்க கம்பெனியும் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு புரியல, உங்க கம்பெனியா என்ன கம்பெனி அதுன்ற மாதிரி கேட்கும்போது கே குரூப்ஸ் தான், அந்த கம்பெனிக்கும் ஐரிஸ்க்கும் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா கே குரூப் வந்து இவங்களுடைய கம்பெனி தானே, அந்த விஷயத்த வந்து இப்பதான் ஹீரோயின் கிட்ட சொல்றான். அவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அடப்பாவி, அப்ப நீ டெலிவரி பாய் கிடையாதா, அவ்வளோ பெரிய கம்பெனியோட CEO நீ தானான்ற மாதிரி கேட்கும்போது கம்பெனியோட CEO நான் கிடையாது, எங்க அப்பா தான், எங்க ஃபேமிலியோட கம்பெனி தான் அதுன்னு சொல்லிட்டு கார்டெல்லாம் எடுத்து கொடுக்குறான். இவ்வளோ அதை பார்த்துட்டு அப்போ நீ பணக்கார வீட்டு பையன் தானா, இதையா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லாம மறைச்சிட்டு இருந்தேன்ற மாதிரி கேட்டு அவனை பிடிச்சி சும்மா திட்டிட்டு இருக்கா. என்னதான் லீக்குமே இவ ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கஷ்டம் இருந்தாலும் அவன் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா பழகிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால இப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணி சமாதானம் ஆயிட்டாங்க. அதே சமயம் இந்த பக்கம் இப்போ ஃபெய்ஃபை பார்த்தா அதான் லீ ப்ரப்போஸ் பண்ணியோ ஹீரோயின் வந்து இது போல ரிஜெக்ட் பண்ணிட்டான்ற விஷயம் இவளுக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால என்ன பண்றா, அவளுடைய அங்கிளை கூப்பிட்டு இது போல நீங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுங்க, அவ ஹீரோ கிட்ட மட்டும் பேசினதுக்கு போயிடவே கூடாதுன்ற மாதிரி அவளை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பக்கம் இப்ப ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு இப்பதான் வந்து எங்க பார்த்தாலும் ஹீரோவோட ஞாபகம் அதிகமா வர ஆரம்பிக்குது. ஃப்ரெண்டு வேற சொல்லியிருப்பால, நீ எதுவா இருந்தாலும் முதல்ல போய் அவன் கிட்ட பேசு, நீ நடந்த எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு என்னாச்சுன்ற மாதிரி விட்டுட்டு வந்துட்ட, அப்போ அது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டு இருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு வரவும் யோசிக்கிறா, நம்ம இதுக்கப்புறமும் லேட் பண்ண வேண்டாம், பேசாம போய் அவனை பார்த்து பேசிட்டே வந்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பும் போதுதான் பின்னாடியே யாரோ இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வரா மாதிரி தெரியுது. இவ்வளவு திரும்பி பார்த்துட்டு போறா, யாருன்றது தெரியல. ஆனா கடைசியா பார்த்தா ஒரு இடத்துல வச்சு யாரோ இவ்வளவு கடத்திட்டு போயிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஃபெய்ஃபை பார்த்தா ஹீரோவை மறுபடியும் மீட் பண்ணி பேசுறதுக்காக தான் வந்திருக்கா. இவளை பார்த்தாலே ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். நீ ஏன் இப்ப மறுபடியும் இங்க வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது
எல்லாம் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசிட்டு போகதான். நீ சொன்னல அவ ஒன்னும் பணத்துக்காண்டி ஆசைப்பட்டுலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ பார்த்தா நீ அவளை கழட்டி விட்டதுமே கொஞ்ச நாளைக்கு ஏதோ சிங்கிளா இருக்க மாதிரி சீன் போட்டவ இப்ப போய் கே குரூப்ஸோட சிஓ கூட மிங்கிளாக போறான்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து ஹீரோயினும் லியோ நின்று பேசும்போது ஹக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை வந்து வால் வச்சு போட்டோ எடுத்துருப்பா போல. ஸோ அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டி அவன் எப்படியாச்சும் பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இப்ப ஹீரோயினை யாரோ கடத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க இல்லையா, இவளுடைய வாயிலெல்லாம் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இவ அப்பவும் கத்திட்டு இருக்கா. அப்ப யாரோ அங்க வராங்க, யாருன்றதெல்லாம் ஃபேஸை காமிக்கல, அவளுடைய வாயில இருக்க டேப் மட்டும் எடுத்து விட்டுட்டு சாகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கத்தாம அமைதியா இங்கே இருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் ஞாபகம் வருதேன்ற மாதிரி ஹீரோயினோட ஞாபகமாவே இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஃபை வரா. புரிஞ்சு போச்சு அவன் ஹீரோயினோட ஞாபகமா தான் இருக்கான்னு சொல்லிட்டு வருண்டா, ஏன் உனக்கு ஞாபகம் வராது, நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, ஆல்ரெடி நான் எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன், நீயும் அதுக்கு ரெடியா இருன்ற மாதிரி சொல்றா. பட் இவன் சோகமா இருக்க அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சவ, இங்க பாரு நீ இன்னும் அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கினா அவளை மறந்துரு, அவளை நீ மறக்கலனா அதுக்கப்புறம் அவ இந்த உலகத்திலே இருக்க மாட்டான்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு வந்து டவுட் வருது, அவ உலகத்திலே இருக்க மாட்டானா, நீ அவளை என்ன பண்ணன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஃபேஃபையும் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல, ஆனா இப்போ அவ என் கஸ்டடியில தான் இருக்கா, நாளைக்கு மட்டும் நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஒழுங்கா நடந்து முடியலனா அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன வேணா நடக்கும்ன்ற மாதிரி இவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கேஷ்லா கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது, என்ன பண்றதுனே புரியாம உடனே லினுக்கு கால் பண்ணி நாளைக்கு நீ வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை அட்டன் பண்ணுன்ற மாதிரி ஹெல்ப் கேட்கறான். ஏதோ பிளான் வச்சிருக்கான் போல. சரின்னு சொல்லிட்டு லினும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் வரேன்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்படி கட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா சொன்ன மாதிரி என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காகவும் எல்லாமே ரெடியா இருக்கு. அப்பதான் ஃபேஃபே வந்துட்டு ஹீரோ வந்து கூப்பிடுறதுக்காண்டி ரூம்க்கு வரா. ஆனா ஹீரோ உள்ள இருந்துகிட்டே இல்ல நான் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், நீ உள்ள வராத நான் அப்புறமா வரேன்ற மாதிரி சொல்றான். இவளும் சரின்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமான்ற மாதிரி கேட்டு பாக்குறா. ஆனா அப்பவும் ஹீரோ வந்துட்டு அதான் சொல்லிட்டான்ல வேண்டாம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன், நீ உள்ள வராதன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறான். ஆனா இந்த விஷயம் தானே நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ அதான் வீட்டுல இருந்து ஹீரோயினோட அம்மாவும் ஃப்ரெண்டும் பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் எங்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. நான் அவளை பார்க்கவே இல்லையே, அவ எங்க போனான்ற மாதிரி கேட்கும் போது ஃப்ரெண்டும் நானும் தான் அவளை பார்க்கல, நேற்று நைட்ல இருந்தே அவள் வீட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்ல 2 பேருக்கும் இப்போதான் அவள் வீட்டுக்கு வரலன்றதே தெரிய வருது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இவங்க ஒரு பக்கம் இங்கே ஷாக்கிங்காக உட்காந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபேஃபையோட அம்மா அப்பா ஹீரோவோட அம்மா அப்பா எல்லாரும் தான் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு வழியாக பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம நினச்ச மாதிரியே இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அப்படி சீக்கிரமாக கையோட கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக வாழ்வாங்கன்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஃபேஃபை வந்துட்டு மறுபடியும் ஹீரோவை கூப்பிடுறதுக்காண்டி ரூம்க்கு வந்து பார்க்குறா. ஆனால் உள்ள இருந்து சவுண்டே கேட்கல. இவளுக்கு ஏதோ டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவளுடைய ஆளை வச்சு இப்போ கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா அங்கே ஹீரோக்கு பதிலாக லீ நின்றுட்டு இருக்கான். ஃபேஃபைக்கு ஒன்றுமே புரியல, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அப்போ அவன் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது அதுவா அவன் யாரை காப்பாத்தணுமோ அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி போயிருக்கான்ற மாதிரி லீயும் சொல்ல அப்பதான் இவளுக்கு புரியுது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தேடி தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் எப்படியும் ஒரு வழியா கண்டுபிடிச்சு ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க இடத்துக்கே தேடி வந்துட்டான். ஆனா அந்த இடத்துல அவ எங்க இருக்கான்றதே தெரியல. ஸோ சவுண்டு கொடுத்துட்டே இருக்கான், சார் நீ எங்கேயாச்சும் இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினும் அப்பதான் கண்ணு முழிச்சிருப்பா மயக்கத்துல இருந்து. உடனே கதவு தட்டி அவளும் சவுண்டு கொடுத்துட்டு இருக்கா, நான் இங்கேதான் இருக்கேன்ற மாதிரி. ஸோ அந்த சவுண்டு கேட்டதுமே ஹீரோ கரெக்டா உள்ள வந்து கதவு உடச்சிக்கிட்டு பார்த்தா அவ அங்கதான் உட்காந்துட்டு இருக்கா. இவனும் வந்து வாயில இருக்க டேப்பு கையில இருக்க கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு சாரி சன் நான் லேட்டா வந்துட்டேன் நான் மன்னிச்சிருன்ற மாதிரி கேட்கும்போது இவளும் அவனை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் இப்ப ஃபேஃபே தான் காமிக்கிறாங்க. அவ வந்துட்டு இன்னும் விடாம ப்ரெஸ் முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருக்கா. இது போல என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்கும், ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. பட் அங்க இருக்க யாருமே அதை நம்புற மாதிரி இல்ல. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஹீரோ எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இது போல ஃபேஃபையை வந்து அவ பண்ண தப்புக்காண்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினை கடத்தி வச்சிருப்பாளே ஆள் வச்சு, ஸோ அதுக்காண்டி அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே இப்போ கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மறுபடியும் மேரேஜ் நடக்குது. ஸோ 2 பேருமே வந்து அவங்க வெட்டிங்காக ட்ரெஸ்லாம் தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து காமிக்கிறா. ஹீரோ பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்கு, இது எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது ஆனா எனக்கு இது பிடிக்கலையே, ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியுது, ஏதோ பழங்காலத்து ட்ரெஸ் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் இங்க பாரு இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, இங்க பார்த்தல இது நம்மளுடைய புது கான்ட்ராக்ட், ஆனா இந்த கான்ட்ராக்டா உன்னால இதுக்கப்புறம் பிரேக்கே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து கிஸ் பண்ண. இப்படியே ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அப்படியே கமெண்ட்ல ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து வேற ஒரு நல்ல டிராமால வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.